எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்ல, அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். ஏற்றி இறக்கி பேசுவது, திரைப்படத்தில் நடிப்பது போல பேசுகின்ற பணியை மாத்திரமே இன்றைக்கும் செய்தார். சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார், ஸ்டுடியோவாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார். இதில் இருப்பவர்களுக்கு கேமரா முன் எப்படி பேச அவருக்கு பழக்கமோ அதே பழக்கத்தில் தான் இன்றைக்கும் பேசினார். தனக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மட்டும் பேசுகின்றவர் என்கின்ற காரணத்தினால் சட்டமன்றத்தில் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பா குறித்து குட்டி கதை சொல்றார். வழக்கமாக தேர்தல் போது குட்டி கதை சொல்லுவார். அவருடைய திரைப்பட பாடல் ரிலீஸ், பட ரிலீஸுக்கெல்லாம் குட்டி கதை சொல்லுவார். இன்றைக்கும் குட்டி கதை சொல்கிறார். அப்பா கதை. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதையும் உங்க அப்பா பேட்டி கொடுத்திருக்கிறார். மரியாதைக்குரிய S.A. சந்திரசேகர், என்னுடைய மகன் என் கட்டுப்பாட்டில் இல்லை, புஷ்யானந்தி கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்கிறார். அது குறித்து இன்னும் நீங்க எந்த தெளிவும் சொல்ல. என்ன சொன்னா, எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னது போல கணவனை காணவில்லை என்று மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டிலே வழக்கு தொடுத்திருக்கிறார். அப்பாவை காணாமல் மகளும் தவித்து போயிருக்கிறார்கள். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க அப்பா கதை சொல்றீங்க. ஆனா எங்கள் தலைவர் எப்படி ஒரு சிறந்த மகன் என்பதற்கு எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் சொன்னார், மகன் என்றால் மு.க. ஸ்டாலினை போல் இருக்க வேண்டும் என்று.